மேற்கு ஆப்பிரிக்கா நாடான மாலியில் ராணுவ ஆட்சி நடக்கிறது. அதனை எதிர்த்து அல்-கொய்தா, ISI ஆதரவு பெற்ற ஜிஹாத் போராட்ட குழுக்கள் தங்கள் தாக்குதலை நடத்தி வருகின்றன. குறிப்பாக அல்-கொய்தா ஆதரவு பெற்ற குழுக்கள் வடக்கு மற்றும் மத்திய மாலி, நைஜர், பர்கீனா போசோ எல்லைப் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த ஆயுத குழுக்கள் வெளிநாட்டினரை கடத்தி பணம் பறித்து பின்னர் விடுவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடந்த செப்டம்பரில் ஜெய்ஹிம் ஐயும் குழு ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த 2 மற்றும் ஈரானை சேர்ந்த ஒருவரை கடத்தி அவர்களிடம் இருந்து $50 மில்லியன் பறித்து பின்னர் விடுவித்தனர். மாலி கோப்பரையில் செயல்பட்டு வரும் தனியார் மின் நிறுவனத்திற்குள் நுழைந்த பயங்கரவாத குழுக்கள் அங்கு பணியாற்றிய 5 இந்தியர்களை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். உடனடியாக தனியார் மின் நிறுவனம் மற்ற பணியாளர்களை பாமோகோ நகருக்கு பாதுகாப்பாக இடமாற்றம் செய்தது. கடத்தப்பட்ட 5 இந்தியர்களில் 2 பேர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கண்மணியாபுரத்தை சேர்ந்த தளபதி சுரேஷ் வயது 27, முத்து கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இசக்கிராஜ் வயது 36 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடத்தல் தொடர்பாக எந்த பயங்கரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 6ஆம் தேதி கடத்தப்பட்ட நிலையில் இன்றுதான் உறவினர்களுக்கு கடத்தல் விவரம் தெரியவந்துள்ளது. கடத்தப்பட்டவர்களை மீட்டு தரக்கோரி பிரதமர் மோடிக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். கடந்த ஜூலை மாதம் அதேபோல் 3 இந்தியர்கள் கடத்தப்பட்டு மத்திய அரசின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சொந்த ஊர் கண்மணி, நம்ம பையன் மாலிக்கு வேலைக்கு போயிருந்தான். மாலிக்கு வேலைக்கு டவர் கம்பெனி வேலைக்கு போயிருந்தான். டவர் கம்பெனி வேலைக்கு போய்கிட்டு போது போய் 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 7 மாதம் முடிஞ்சு என்கிட்ட 5ஆம் தேதி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தான். 5ஆம் தேதி பேசிக்கிட்டு இருந்தால் 6ஆம் தேதி என்னோட பேசலை. 7ஆம் தேதி ஃபோன் அடிச்சு வச்சு ஒன்று 7ஆம் தேதி காலையில் அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. உங்கள் பையனை தீவிரவாதி கடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உனக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன செய்யணும் யாரை செய்யணும்னு தெரியாமல் இருந்ததுனால அந்த என் தம்பிகிட்ட போய் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த தம்பி சொல்லாங்க என்ன செய்வோம் யாரை செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அதனால் என் பையனை காணாதனால நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரும் மோடி ஐயாவும் சேர்ந்து நம்மளுடைய தென்காசி மாவட்ட கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து என் பையனை மீட்டு தரும்படி உங்களை தாழ்மையோடையும் கேட்டுக்கொள்கிறேன். என் வீட்டுக்காரர் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. வேலைக்கு போய் ஒரு 8 மாதம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அவங்கள கடத்திட்டாங்க, துப்பாக்கி வச்சு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. என் புருஷனை எல்லாரும் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை மீட்டு தரணும். எனக்கு எதுவுமே வரல. எனக்கு அவங்க கூட வேலை பார்க்கவங்களும் கம்பெனிலேருந்தும் சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தகவலே தெரியும். எனக்கு என் வீட்டுக்காரர் மீட்டு தரணும். என் பிள்ளைகளோட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்தாரு தான் உண்டு. என் வீட்டுக்காரர் எனக்கு மீட்டு தரணும்.